அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் சந்திராயன் 5. சந்திராயன் 5 தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இஸ்ரோ ஹேஸ் பார்ட்னர்ட் வித் ஜாக்ஸா. ஜாக்ஸா அப்படின்னா ஜப்பனீஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி. அவங்களோட சேர்ந்து தான் நம்ம சந்திராயன் 5 திட்டத்தை பண்ண போறோம். சரிங்களா? அடுத்ததா H324-1 இஸ் த லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஜிஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வின்னு சொல்ற மாதிரி ஜப்பானோட லான்ச் வெஹிக்கிள் தான் H324L அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது சந்திராயன் 5 அப்படிங்கிறத ஜப்பான்ல இருந்து தான் லான்ச் பண்ண போறாங்க. அதுதான் இந்த பாயிண்டோட முக்கியமான விஷயம். அதே மாதிரி அதோட லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது H324L அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது, இஸ்ரோ வில் ப்ரிப்பேர் த லூனார் லேண்டர் வைல் ஜாக்ஸா வில் ப்ரிப்பேர் த லூனார் ரோவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இஸ்ரோ வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, நிலவுல போய் தரையிறங்குறதுக்கான அந்த லேண்டரை தயார் செய்ய போறாங்க. ஜாக்ஸா என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த நிலவுல இறங்குனதுக்கு அப்புறமா அந்த மிஷன கண்டக்ட் பண்றதுக்கு ரோவர், ஓகேங்களா? ஒரு வெஹிக்கிள் மாரி இருக்கக்கூடிய விஷயத்த யார் பண்ண போறாங்கன்னா, ஜப்பான் வந்து பண்ண போறாங்க. சரியா? ஸோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? இதே சந்திராயன் 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு நிலவுக்கு போய் சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணிட்டு பூமிக்கே வர்றது தான் சந்திராயன் 4. சந்திராயன் 4, சந்திராயன் 5 அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? அடுத்தது, 11th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் விமன் இன் போலீஸ் ஹெல்ட் இன். காவல்துறையில் பெண்கள் குறித்த 11வது தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சென்னையில தான் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தவரைக்கும், தமிழ்நாடு காவல்துறையில பெண்கள் 1973ல முதல்ல ஒரு 22 பெண்கள் வந்திருப்பாங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறையில 27,000க்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் இருக்காங்க. இந்திய நாட்டிலேயே அதிகமான பெண் காவலர்கள வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம்னா, அது தமிழ்நாடு தான். பெண் காவலர்களுக்காகவே அவள் அப்படிங்கிற திட்டம், அவங்களுடைய சுய பாதுகாப்புக்காக. ஆனந்தம் அப்படிங்கிற திட்டம், அவங்களுடைய மனநலம் சார்ந்த கவுன்சிலிங் குடுக்கறதுக்காக திட்டங்கள்லாம் இருக்கு. அதே மாரி மகிழ்ச்சி அப்படிங்கிற திட்டம் இருக்கு. ஓவராலா போலீஸ் ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் குடுக்கறதுக்காக இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற திட்டம்லாம் நடைமுறையில இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, ஆர்டிகிள் 142 டீல்ஸ் வித் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். முழுமையான நீதி அப்படின்னாலே ஆர்டிகிள் 142 தான். அடுத்தது ஆர்டிகிள் 143 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் டூ சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? ஸோ அ உச்சநீதிமன்றத்துக்கு ஜனாதிபதியின் பரிந்துரையை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. சரியா? ஸோ ஆர்டிகிள் 143னா பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் டூ சுப்ரீம் கோர்ட். ஆர்டிகிள் 200 நமக்கு தெரியும். கவர்னர் வந்து ஒரு மாநில அரசாங்க மசோதா மேல என்ன முடிவுகளை எடுக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி. ஆர்டிகிள் 201 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் வந்து என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி. ஒரு மாநில அரசாங்க மசோதா மேல. சரிங்களா? ஸோ 3மே கரெக்ட் தான். சமீபத்தில தமிழக அதாவது ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற வழக்கு வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த வழக்கோட தீர்ப்பின் அடிப்படையில நமக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நம்மளுடைய ஜனாதிபதி ஒரு சில கேள்விகள கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளின் அடிப்படையில தான் இந்த ஒரு கேள்வி எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ஆர்டிகிள் 143 பயன்படுத்தி அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது, மகாதாயி ரிவர் டிஸ்பியூட் இஸ் பிட்வீன் விச் 2 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகாதாயி நதிநீர் தகராறு எந்த 2 மாநிலங்களுக்கு இடையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவுக்கும், கோவாவுக்கும் இடையில இருக்கு. சரிங்களா? கடைசியா, வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குவாதர் போர்ட்? குவாதர் துறைமுகத்தின் மூலோபாய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாதர் போர்ட் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கு. சரிங்களா? சைனா, பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அதுதான் வந்து இதோட முக்கியமான அப்ஜெக்டிவ். சரிங்களா? சைனாவ அரேபியன் சீயோட கனெக்ட் பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாதர் போர்ட் தான். சைனாலிருந்து ரோட்வேஸ் மூலியமா பாகிஸ்தானோட குவாதர் போர்ட்டுக்கு வருவாங்க. அங்கிருந்து ஷிப்மெண்ட் எல்லாம் இது பண்ணிக்குவாங்க அரேபியன் சி வழியா. சரிங்களா? இப்ப சைனாவ அரேபியன் சீயோட கனெக்ட் பண்றது தான் இந்த குவாதர் போர்ட். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.